ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போற வீடியோ நம்மளோட லைஃபுக்கு நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்களே ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதை உங்களோட டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரூல்ஸ் அப்படின்னதுமே ஏதோ கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். இதை நீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடும். லைஃப் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெசிஷன் மேக்கிங்ல உங்களோட லைஃப் நீங்க நல்லா லீட் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் ஒவ்வொரு நாளும் உங்களோட லைஃப பெட்டரா லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு, உங்களை அஸ் அ பர்சனா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விதத்துல அதான் நான் முன்னாடி சொன்னேனே, உங்களோட லைஃப நிறைய விதத்துல சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்களே ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அஸ் அ பர்சனாவும் சரி, நம்மளோட லைஃபும் சரி, நிறைய விதத்துல அழகா மாறும், இம்ப்ரூவ் ஆகும். சோ வாங்க அந்த மாதிரியான டிப்ஸ் என்னலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். லைஃப் எப்பவுமே ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா நம்ம பெட்டரா ஆக்கிக்கணும் அப்படின்ற ரூல்ஸ உங்களுக்கு நீங்களே போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எதுவுமே இல்லாம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப ஹாப்பியா, எப்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க. அதுக்கு பதிலா சேலஞ்சஸ் வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்றது, ப்ராப்ளம்ஸ் வந்தா அதை எப்படி ஓவர் கம் பண்றது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ல இருந்தோம் அப்படின்னா அதை உடைச்சு எப்படி வெளியில வர்றது, நம்மளோட லைஃப இன்னும் நம்ம பெட்டரா லீட் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், அதுக்கு நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்த மட்டும் ஒவ்வொரு நாளும் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ உங்களுக்கு நீங்களே போட்டுக்கோங்க. அப்ப லைஃப் ஈஸியா இருக்கும். செகண்ட் டிப், நம்மளோட லைஃப்ல நமக்கு இதுதான் வேணும், என்னோட லைஃப்ல இதுதான் என்னோட பர்பஸ், இதுதான் என்னோட கோல் அப்படின்றத நாம செட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம செட் பண்ணல அப்படின்னா யாரோ ஒருத்தர் கண்டிப்பா நம்மளோட லைஃப்குள்ள செட் பண்ணுவாங்க அந்த கோலை. அந்த ஸ்பேஸ எப்பவுமே கொடுத்துடக்கூடாது. இத உங்களுக்கு நீங்களே ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நம்மளோட லைஃப்ல நமக்கு என்ன வேணும், என்ன வேலை பார்க்க போறோம், நம்ம லைஃபோட கோல் என்ன, நம்ம பர்பஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நாம செட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருக்க யாரோ ஒருத்தர், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச பர்சனா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம நம்மளோட லைஃப்ல மெல்ல மெல்ல உள்ள வருவாங்க. அவங்க உன்னோட லைஃப்ல நீ இத பண்ணு, உனக்கு இது கிடைக்கும், இப்படி பண்ணனா உன் லைஃப்ல இந்த மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்குள்ள ரொம்ப டீப்பா என்டர் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்க கொடுக்குற கோலை நீங்க எடுத்து பண்ணி உங்க லைஃப் ஒரு ஸ்டேஜ்ல கொலாப்ஸ் ஆகும் பொழுது அப்போ உட்காந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்றதுலயும் நம்ம லைஃப்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நாம டிசைட் பண்ணாதனால தானே யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம கையில கொடுத்தாங்க. இப்ப அதை செய்ய போய் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு புலம்பியோ இல்ல வருத்தப்பட்டோ பிரயோஜனமே கிடையாது. சோ அதனால எப்பவுமே நம்ம லைஃப்க்கு என்ன வேணும், நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன, கோல் என்ன அப்படின்றதுல ஒரு தெளிவோட இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நிறைய விதத்துல உங்களுக்கு ஈஸி ஆயிடும், சிம்பிள் ஆயிடும். நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட லைஃப ஒவ்வொரு நாளும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த ஒரு விஷயம் நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட், நம்மளோட இன்கம்ல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் இயலாதவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் நம்மளோட ஒவ்வொரு மாச வருமானத்திலையும் இல்ல நமக்கு எப்போ முடியுதோ அந்த டைம்ல நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ரூல்ஸ உங்களுக்கு நீங்களே போட்டுக்கோங்க. இந்த ரூல்ஸ் நான் நமக்கு நாமளே போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நாள் உங்களோட லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமாவோ இல்ல ஒரு டைம் பீரியட்ல உங்களோட லைஃப நீங்க திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஆல்சோ இயலாதவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது நமக்கு அது ரொம்ப சாதாரண விஷயமா தெரியலாம். பட் அது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது அவங்க அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் நம்மளோட லைஃப்ல. சோ உங்களால எவ்வளவு முடியுமோ, நான் சொல்றது பெரிய லெவல்ல பண்ணணும், ஆயிரக்கணக்கில் கொடுக்கணும், இல்ல பயங்கரமா செலவு பண்ணி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களால முடிஞ்சது ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுதா, அதுவே மிகப்பெரிய விஷயம்தான்.
அதை உங்களால பண்ண முடியுது அப்படின்னா அதை வந்து கன்சிஸ்டன்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. அது உங்களோட மனசுக்கு திருப்தி கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களோட மைண்ட வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கும், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நம்ம முடியாதவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனையும் நமக்கு கொடுக்கும். 4th டிப், உங்களோட டெய்லி லைஃப்லயோ இல்ல உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதோ ரீட் பண்ணக்கூடிய பழக்கத்தை உங்களோட லைஃப்ல ஒரு ரூல்ஸ் மாதிரி கொண்டு வந்துருங்க. அதாவது எனக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம்லாம் இல்ல பிரியா, எனக்கு ரீட் பண்றதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, போர் அடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்களேன். அதாவது நீங்க புக்ஸ் படிக்கும் போதோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த ரீட் பண்ணும் பொழுது உங்க லைஃப்ல இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காத புது புது விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும், அது ஏதோ ஒரு விதத்துல உங்க லைஃப்ல ஒரு ஸ்பார்க் அடிக்கும். அதை வந்து உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அது மூலமா ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நம்ம கேட்கறது பாக்குற விஷயங்களை விட நீங்க ரீட் பண்ணும்பொழுது அது நம்ம மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகும். அந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய விதத்துல நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப புக்ஸ் படிக்கிறதுல எல்லாம் வந்து பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது பிரியா, நான் இது வரைக்கும் அப்படிலாம் பழகினதே கிடையாது அப்படின்னீங்கன்னா உங்க லைஃப்ல எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ அது ரிலேட்டடான புக்ஸை வாங்கி படிங்க. இப்போ உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயங்கள் வாங்கி படிங்க. அதே மாதிரி காமிக்ஸ் ரிலேட்டடாவோ இல்ல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிலேட்டடான புக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அந்த பழக்கம் இது வரைக்கும் இருந்து அத இடையில அப்படியே ஸ்டாப் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்ல இது வரைக்கும் ரீட் பண்ற பழக்கமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்களுக்கு லைஃப்ல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரிலேட்டடான புக்ஸை வாங்கி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா லைஃப்ல நிறைய சூப்பரான சேஞ்சஸ் வரும். இத நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலதான் உங்களுக்கு சொல்றேன். உங்களோட லைஃப்பை நீங்க ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லைஃப் வந்து எவ்வளோ மாற்றத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. 5th டிப், வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி சொல்லி அந்த பிரச்சனைய ஓரமா வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களை துரத்திக்கிட்டே வரும் லைஃப் ஃபுல்லா. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு என்ன வழியோ அதை உடனே பண்ணுங்க. அதை வந்து நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் இல்ல கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நாள் கணக்குல மாச கணக்குல அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் வந்து பெருசாகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைனால உங்களோட லைஃப் நிறைய விதத்துல கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிக்கலாம், இந்த ரீசன்னாலதான் இப்ப அந்த பிரச்சனையை பத்தி நான் பேசாம இருக்கேன், இல்ல அந்த பிரச்சனைக்கு டெசிஷன் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசனை சொல்லி சொல்லி அந்த பிரச்சனையை உங்க லைஃப்ல ஒரு ஓரத்துல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் பெருசாயிட்டே இருக்கும். நிறைய விதத்துல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை தான் கொடுக்கும். உங்க லைஃப நிறைய விதத்துல கன்ஃபியூஸ் பண்ணதான் செய்யும். சோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை எவ்வளவு சீக்கிரம் எடுத்து அதை சால்வ் பண்ணி அதுல இருந்து வெளியில வர முடியுமோ வந்துருங்க. லைஃப் நிறைய விதத்துல பீஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து உங்க லைஃப்ல ஒரு ரூல்ஸ் மாதிரியே வச்சுக்கோங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா அது அப்படியே வருஷக்கணக்குல இழுத்துட்டே இருக்க கூடாது, உடனே அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க ரூல்ஸாவே வச்சுக்கோங்க உங்க லைஃப்ல. 6th டிப், நீங்க டெய்லி லைஃப்ல ஆக்டிவா இருக்கீங்களா இல்ல ப்ரொடக்டிவா இருக்கீங்களா அப்படின்ற டிஃபரன்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவா இருக்குதுன்னா ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே பரபரன்னு வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சிட்டே இருப்போம். ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலை பார்த்திருக்கோம் அப்படின்னு நமக்கு பெருசா தெரியவே தெரியாது. அந்த வேலைனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியாது. பட் ப்ரொடக்டிவா ஒரு வேலை பாத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இந்த விஷயத்தினால நமக்கு ஒரு டைம் சேவ் ஆயிருக்கு, இது மூலமா நம்மளுக்கு ஒரு ஏர்னிங் கிடைச்சிருக்கு, இது மூலமா நம்ம இந்த விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டோம், இது மூலமா நமக்கு ஒரு லைஃப்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பெனிஃபிட்டா இருக்க மாதிரி நம்ம நம்மளோட டெய்லி லைஃப ப்ரொடக்டிவா வச்சுக்கணும். ஆக்டிவா வச்சுக்கணும்ன்றத விட ப்ரொடக்டிவா வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத வந்து நீங்க உங்க லைஃப்ல ஒரு ரூல்ஸ் மாதிரியே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி லைஃப்ல நம்ம ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வேலைகளை வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்க பண்ணும் பொழுது நிறைய விதத்துல அஸ் அ பர்சனாவும் சரி உங்களோட ஹோல் லைஃபும் சரி ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோதோட முடியுது. நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு குட்டி ரூல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிறைய விதத்துல பெனிஃபிட் கொடுக்கும்.
என்னோட லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களோட நான் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.